கருணாஸ் ஹீரோவா வரும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இருந்தது? இல்லை எனக்கு வந்து நான் ஏன்டா ஹீரோ ஆனேன் அப்படின்ற மாதிரி புலம்பிலாம் அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லிட்டு இருந்தாரு. நான் இல்லை நானே வச்சுட்ட சூனியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இல்லை அவர் சொன்ன கருத்து ஒன்று இருக்கட்டும். பட் எனக்கு அது ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் பண்ணாங்க, அவருக்கு ஈக்குவலாக பண்ணுவாரான்றது ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு கருணாஸ் மேலே. கருணாஸ் உங்களால் பண்ண முடியுமான்னு கூட நான் கேட்டேன். நான் இல்லைண்ணே அதை நாங்கள் ட்ரை பண்ண சொல்லிட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மலையாள படம் பாருங்கள், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுதான் அதுக்கு ஈக்குவலாக இவர் பண்ணிட்டார். இவர் அப்போயே இவர் ஜெயிச்சிட்டாருங்க. இவர் ஒன்ஸு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணுறது ஒன்று ஓகே. ஒரு படம் வந்து அதில் ஹிட்டாக இருக்குது, அந்த மக்கள் ரசிச்சிருக்காங்க, அது தமிழ்நாட்டு மக்கள் ரசிப்பாங்களான்றதை வந்து யோசித்து பார்க்கும்போது ரசித்தாங்கனாலே அப்போ அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக உள்வாங்கி பண்ணியிருக்காரு தான் அர்த்தம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பாடல்கள்லாம் வேறு, அது மக்கள்கிட்ட நல்ல எடுத்துகிட்டு போய் சேர்த்தது தான் மிகப்பெரிய அதில் டபுள் மீனிங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு அப்புறம் மாற்றினாங்கல்ல அதெல்லாம். அதை சார் அது திண்டுக்கல் பெரிய பூட்டு எனக்கு உன்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ளச்சாவி இருக்குன்னு சென்சார் விடலை, அதை கட் பண்ணுங்க சொல்லிட்டு சென்சார் ஈவினிங் முடித்த பிறகு நாளைக்கு ரிலீஸு, நாளைக்கோ அடுத்த நாளாக ரிலீஸு, இந்த லிரிக்லாம் மாற்றணும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. அப்போ நான் வேறு எதாவது படம் போயிட்டு இருக்கு. அப்புறம் உடனே சட்டுன்னு மாற்றி அந்த லிரிக் மாற்றி வேறு மாதிரி பண்ணி